கடந்த ஜூன் மாதம் மோடி 3வது முறையாக பதவியேற்றார். இப்படி பதவியேற்கும் போதே சில அமைச்சர்களும் கூடவே சேர்ந்து பதவியேற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு ஆள் தான் ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி. இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ் உடைய இணையமைச்சர் பொறுப்பு, அதே போல சுற்றுலாத்துறையுடைய இணையமைச்சர் பொறுப்பு. இந்த 2 அமைச்சர் பொறுப்பையுமே இவர் பதவியேற்ற பிறகு, பதவியேற்ற முதல் நாளே நான் அமைச்சர் பொறுப்பில் இருக்க விரும்பல, நான் திருச்சூர் எம்பியாக இருக்க மட்டுமே பணியாற்ற விரும்புகிறேன், எனக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டாரு. அதாவது இந்திய வரலாற்றிலேயே, அது உலக வரலாற்றிலேயே கூட எடுத்துக்கலாம், ஒருத்தர் அமைச்சராக பொறுப்பேற்று அடுத்த நாளே நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொன்னது சுரேஷ் கோபியை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அப்படி சொன்ன சுரேஷ் கோபி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை மீடியாக்கள் தப்பா சொல்லிட்டாங்க, நான் அமைச்சர் பொறுப்பை விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பல்ட்டி அடிச்சாரு. அதற்கு பின்னணியில் அமித்ஷா மோடியோடைய மிரட்டல் இருக்கலாம் அப்படின்ற காரணம் என்பது சொல்லப்பட்டுச்சு. சரி, எப்படியோ நம்ம கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டோம், முதல் நாளே ராஜினாமா என்பதை தடுத்து நிறுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நினைப்புல மண்ணலி போடும் விதமாக சுரேஷ் கோபி அவர்கள் மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாரு. ஆமாங்க, திருவனந்தபுரத்துல கேரளா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு பேசிய அந்த பேச்சு என்பது இன்னைக்கு பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனையை தாண்டி கூட்டணியுமே பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியில சுரேஷ் கோபி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு படம் தான் ரொம்ப உயிர், படம் இல்லாட்டி சினிமா இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன். இந்த படத்தில் நடிப்பது குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா கிட்ட போய் நான் ஒரு கடிதத்தை கொடுத்தேன். அந்த கடிதத்தை பார்த்து அவர் என்கிட்ட இன்னும் எத்தனை படம் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு 20 முதல் 22 படங்கள் இருக்கு, அதில் நான் கட்டாயம் நடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கடிதத்தை உடனடியாக அமித்ஷா அவர்கள் தூக்கி வீசிட்டாரு. நான் என்னுடைய தலைவர்களை மதிக்கிறேன், மதிச்சு நடக்கிறேன், ஆனா எனக்கு சினிமா தான் முக்கியம், சினிமா தான் உயிர், சினிமா இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன். எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும், நல்லா கவனிங்க, எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் செப்டம்பர் 6ஆம் தேதி நான் சினிமா படத்தில் நடிக்க போறேன், அந்த படத்துடைய ஷூட்டிங்கையுமே நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சுரேஷ் கோபி அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, படத்தில் நடிச்சு கொண்டே நான் அமைச்சர் பொறுப்பையும் பார்த்துக்கிறேன். அதாவது என்னுடைய அமைச்சர் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய 4-5 பேரை வச்சு அவங்களுக்கு ஒரு கேரவானை நான் கொடுப்பேன், இல்லைனா ப்ரொடியூசர் கொடுப்பாரு, அதை வச்சு அவங்க அமைச்சர் பொறுப்பை பார்த்துக்கிடுவாங்க. இல்லையா இப்படி நான் பண்ணுவது பிடிக்கலையா, தாராளமாக என்னோட அமைச்சர் பொறுப்பை அவங்க நீக்கிறாங்களா, நான் தப்பிச்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு சுரேஷ் கோபி. அதாவது சுரேஷ் கோபியோட பேச்சிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, நான் படத்தில் கட்டாயம் நடிச்சுதான் ஆகணும், நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கெடு என்பது செப்டம்பர் 6ஆம் தேதி வரையும் தான், அதுக்குள்ள ஒரு முடிவை எடுங்க. அமைச்சர் பொறுப்பை என்பது நான் ஏற்றுக்கிறேன், நான் அதிலே இருக்கேன், ஆனால் சினிமாவில் நடிப்பேன், இல்லையா ஏன்னா அமைச்சர் பொறுப்புலேருந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடாலடியான ஒரு அறிவிப்பை பொது இடத்துல, அந்த சினிமா பிரபலங்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல பேசியிருக்கிறாரு சுரேஷ் கோபி. சரி, இதில் என்னங்க பிரச்சனை, இதில் என்ன பாஜகவால் முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் முதல் நாளே ராஜினாமா பண்ணுவதாக சொன்னார். அதற்கான மெயின் காரணம் என்ன சொன்னார், அமைச்சர் பொறுப்பில் எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்றதான். ஆனால் அதுவே மிகப்பெரிய பொய் தான். ஏன்னா இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே திருச்சூர் தொகுதிக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார், இது மோடி கேரண்டி அப்படின்றது தான் அவருடைய பிரச்சாரமாக இருந்துச்சு. விரும்பின பிரச்சாரம் மட்டுமல்ல, அங்கே அடிக்கப்பட்ட போஸ்டராக இருக்கட்டும், சுவர் விளம்பரமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையுமே திருச்சூருக்கு ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார் அப்படின்றதான் பிரச்சாரமாக இருந்துச்சு. இவ்வளவு ஏன், மோடி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் டீ பார்ட்டி கொடுத்தாரு. அப்ப இங்கிருந்து டெல்லி போவதற்காக விமான நிலையம் போகும்போது கூட அமைச்சர் பொறுப்பு என்பது மோடியோட முடிவு அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, எனக்கு அமைச்சர் பொறுப்பு மீது எந்த நாட்டமும் இல்லை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அப்படிப்பட்ட நபருக்கு கேபினட் பொறுப்பு என்பது கொடுக்காமல் வெறுமன இணையமைச்சர் பொறுப்பை கொடுத்ததுனால தான் அன்னைக்கே பாஜக மிகப்பெரிய கலக குரலை சுரேஷ் கோபி அவர்கள் எழுப்பியிருந்தார். ஆனா பாஜக அன்னைக்கு நிலைமைக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா கட்டுப்படுத்தினது இன்னைக்கு மறுபடி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் இவர் பாஜகவை மறுபடியும் எனக்கு கேபினட் பொறுப்பை கொடுக்கறியா, இல்ல நான் மறுபடியும் ராஜினாமா பண்ணிடுவான்ற கலக குரலை மீண்டும் எழுப்பியிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுது.
சரி, இவருக்கு அமைச்சராக இருந்துக்கிட்டே நீங்கள் நடிக்கவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பதா, இல்லை நீங்கள் அமைச்சர் பொறுப்புலேருந்து விளைவிக்குங்க, உங்களுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்வதா என்று மதில் மேல் பூனையாக பாஜக இன்னைக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பேப்பரை தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு அமித்ஷா. அப்போ பேப்பரை தூக்கி எறிஞ்சாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு அது பிடிக்கலன்னு அர்த்தம். ஆனால் அதையும் மீறி நான் செய்வேன் அப்படின்னு இருக்காருல்ல. அப்போது இவருக்கு ஒருவேளை அமித்ஷா அனுமதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், மோடி அமித்ஷாவையே இவர் சரண்டராக வச்சுட்டாரு. அப்போ நாமளும் இதே மாதிரி ராஜினாமா பண்ணிடுவேன், அதாவது அமைச்சர் பொறுப்பாக இருக்கலாம், கட்சி பொறுப்பாக இருக்கலாம், அப்படி ராஜினாமா பண்ணுவதாக சொன்னோம் அப்படின்னா நம்ம கிட்டையும் மோடி அமித்ஷா சரண்டர் ஆவாங்க, நம்மளுடைய காரியத்தை கட்சிக்குள்ள சாதிச்சுக்கிறலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் ஒவ்வொரு பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுக்கும் வந்துடும். ஒருவேளை அவர்களுக்கு எதிராக மோடி அமித்ஷா அதெல்லாம் முடியாதுங்க, அனுமதி கொடுக்க முடியாதுங்க என்று சொன்னால், அப்போ சுரேஷ் கோபிக்கு மட்டும் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியுமே அவர்கள் எழுப்பி விடுவாங்க. ஏற்கனவே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா போன்ற மாநிலங்களில் டம்மி முதலமைச்சர்களை நியமனம் பண்ணாங்க. எந்த பாஜகவும் அதை எதிர்த்து கேள்வி வைக்க முடியல. வசுந்தரா ராஜேவால கூட எதிர்த்து கேள்வி வைக்க முடியல, சிவராஜ் சிங் சவுகானால கூட எதிர்த்து கேள்வி வைக்க முடியல. அந்த அளவுக்கு கட்சி கட்டுப்பாட்டில் மோடி அமித்ஷாவும் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சுரேஷ் கோபி விஷயத்தில் இவருக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருமே இதே பாணியில் கையாள ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கட்சி நம்ம கண்ட்ரோல்லே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். நம்மளை மீறி எல்லோரும் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்கன்ற பயம் மோடி அமித்ஷாவுக்கு வந்துடும். அப்போ இவருக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அப்போ இவருக்கு அனுமதி கொடுத்தா தானே பிரச்சனை, அனுமதி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோ மோடியோ முடிவு எடுத்தாலும் அதுவும் பிரச்சனையா மாறும். எப்படி பிரச்சனையா மாறும் அப்படின்னா, இந்த முறை கூட்டணியால பிரச்சனையா மாறும். அதாவது ஒருவேளை இல்லைங்க, நீங்க சினிமாலாம் போகக்கூடாது, அமைச்சர் என்பது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் பாருங்க, இவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கூட மோடி அமித்ஷால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நாம எதுக்கு இவங்க சொல்ற எல்லா திட்டங்களுக்கும் தலையாட்டணும், நாம நம்மளுடைய பவரை இனி காட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ பாஸ்வானோ முடிவெடுப்பதற்கான சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிடும். ஏன்னா இவங்க கேட்ட அமைச்சர் பொறுப்பு என்பது இவங்களுக்கு அந்த எண்ணிக்கை என்பது கொடுக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, சிண்டேலாம் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. என்னை விட கீழே கம்மியாக சீட்டை ஜெயிச்சவங்களுக்குலாம் நீங்க கேபினெட் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஏன் கட்சியில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு இணையமைச்சர் பொறுப்பு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கோபம் ஏற்கனவே சிண்டேக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக தன்னுடைய அமைச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் சினிமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா இவ்வளவுதான் இவங்களுடைய கட்டுப்பாடு, நாம இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லையை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட்டணி கட்சிகள் ஈடுபடும். ஏற்கனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வக்ஃப் போர்டு திருத்த மசோதாவா அது ஜேபிசி கமிட்டிக்கு போயிருச்சு. யூசிசி பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம் நினைச்சாரு, அப்படி கொண்டு வருவேன்னு சொல்லி சுதந்திர தினத்துல தான் பேசினாரு. உடனே நிதிஷ்குமாரோட கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, சந்திரபாபு நாயுடு கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, பாஸ்வானோட கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு அதை பத்தியும் பேச முடியாத சூழ்நிலை என்பது உருவாயிருச்சு. சமீபத்தில் லேட்டரல் என்ட்ரி போஸ்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரி பதவியில் இடஒதுக்கீடு மீறி எல்லாம் கொண்டு வந்துடலான்னு மோடி பகல் கணக்கு கொண்டாரு. அப்படிதான் 2017 கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த முறை அப்படி கொண்டு வர முடியல. கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு, நிதிஷ்குமார் கட்சி கடுமையான எதிர்ப்பு, பாஸ்வான் கட்சி கடுமையான எதிர்ப்பு, சந்திரபாபு நாயுடு கூட இது ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட கூட்டணி கட்சிகளோட எதிர்ப்பு பிளஸ் அப்போசிஷன் பார்ட்டியோட எதிர்ப்புனால வேற வழி இல்லாம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பின்வாங்குச்சு இந்த பாஜக. ஆக இங்க தொடர்ச்சியாக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்தாலும் சரி, சாதாரண போஸ்டிங்கா இருந்தாலும் கூட இங்க பாஜகவால ஒற்றை டிசிஷனை எடுக்கவே முடியல. அதாவது மோடி அமித்ஷாவும் டிக்டேட்டர்ஷிப்பா முடிவுகளை எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை என்பது சுரேஷ் கோபிக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் உருவாயிரும். ஏன்னா இவர் அனுமதி கொடுக்கல அப்படின்னா எனக்கு சினிமா தான் அவர் உயிர்ன்ட்டாரு, அப்ப உயிரையே விட்டுருவேன்றாரு. அப்ப இவர் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு. ராஜினாமா பண்ணிட்டா நம்மளுடைய கண்ட்ரோல்ல கட்சி இல்லை அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு மெசேஜா போகும். அவங்களுமே தங்களுடைய பவர்களை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது போக ஆர்எஸ்எஸும் தன்னுடைய பங்குக்கு பவரை காட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்க, எங்களுடைய கண்ட்ரோல்ல பாஜக இல்லாதனால தான் இன்னைக்கு அவங்களுடைய முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாய் கழகத்தோட கட்சி ஒன்றிணைந்து இருந்தாதான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆர்எஸ்எஸ் காரங்களும்.
இது மட்டுமல்ல, இதை தாண்டி தேர்தலையுமே இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா மோடி அவர்கள் போன் போட்டா உக்ரைன் போரே நிற்கும் அப்படின்றதான் பாஜக வட இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருக்கு. இன்னைக்கு அவருடைய அமைச்சரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வரக்கூடிய 3 மாநில சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும். அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம் முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த 10 தொகுதியிலுமே மோடியோட பவர் இவ்வளவு தானா, மோடி அமித்ஷா வந்து டம்மி தானா, இவங்க கட்டுப்பாட்டிலே கட்சி இல்லையா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம், ஒரு பிம்பம், மிகப்பெரிய தலைவர் மோடி அப்படின்ற பிம்பம் சுரேஷ் கோபியால் அடிச்சு நொறுக்கப்பட்டுரும். அதனால சுரேஷ் கோபிக்கு அனுமதி கொடுப்பதா அனுமதி மறுப்பதா என்ற ஒரு முடிவை கூட எடுக்காமல் மோடி அமித்ஷாவும் தலையை பெச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஒன்னால, அதாவது பிஜேபியால நான் ஜெயிக்கல, என்னால தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஏன்னா அவர் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்றாரு, எனக்கு பர்சனலா வந்து இந்த அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்கல, கேரளாவில் நான் வந்து ஜெயிச்சது என்பது வரலாற்று ரீதியாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறதுனால தான் இது ஒரு கிஃப்டாகவே அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. அப்போ பாஜகவுக்கு கேரளாவில் ஒரு அமைச்சர், கேரளாவில் ஒரு எம்பி அப்படின்றது மிகப்பெரிய கனவு என்பதால சுரேஷ் கோபியை கைக்குள்ள வைக்கணும் தான் நினைப்பாங்க. அப்ப சுரேஷ் கோபிக்கு அனுமதி கொடுத்தாலும் பாஜகவுக்கு தலைவலி, அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட்டணியால தலைவலி என்பது உருவாக தான் போகுது. பாஜக என்ன முடிவு எடுக்க போறாங்க? ராகுல் காந்தி சொன்னதை போலவே மோடியோட தன்னம்பிக்கை என்பது சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கு. மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் விக்கெட் என்பது இப்ப அவுட் ஆயிருக்கு. அமித்ஷாவுடைய ஆர்டர் என்பது குப்பையில் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மையா இருக்கு. அப்போ அரசியல்ல நாங்க மிகப்பெரிய கட்சி, ஆசியாவிலே உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி, காங்கிரஸ் மாதிரிலாம் இல்லைன்று சொல்லி கொண்டிருந்த அதே பாஜகவை ஒரு சாதாரண சினிமா நடிகர் குடுமையை பிடிச்சு ஆட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது கண்கூடா தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. സിനിമ ഞാൻ ചെയ്യും. അനുവാദം ചോദിച്ചിട്ടുണ്ട്, അനുവാദം കിട്ടിയിട്ടില്ല. പക്ഷേ സെപ്റ്റംബർ 6-ാം തീയതി ഞാൻ ഒറ്റക്കൊമ്പൻ തുടങ്ങുക. എല്ലാവരുടെയും ആശീർവാദം ഉണ്ടാവണം. പത്മനാഭസ്വാമിയെ ക്ഷേത്രത്തിൻ്റെ നവനിർമ്മാണം, ഇന്ന് നമ്മൾ കാണുന്ന ക്ഷേത്ര സമുച്ചയം, അതിൻ്റെ ആർക്കിടെക്റ്റും അതിൻ്റെ ഓരോ കല്ലും എടുത്ത് വെച്ച് കല്ല് കൊത്തിയെടുത്ത് അഞ്ചുമൂർത്തിയാർ അതും ചെയ്യും. ഏതാണ്ട് 20-22 സിനിമയുടെ സ്ക്രിപ്റ്റ് ആർത്തിയോടെ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ച് സമ്മതിച്ചതുണ്ട്. ഇനി എത്ര പടം ചെയ്യാനുണ്ടെന്ന് ചോദിച്ചപ്പോൾ ഒരു 22 ചെയ്യേണ്ടി വരുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ അമിത്ഷാ പേപ്പർ കേട്ട് അങ്ങനെ എടുത്തൊരു സൈഡിലോട്ട് അങ്ങ് എറിഞ്ഞു. പക്ഷെ അനുവദിക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞാൻ സെപ്റ്റംബർ 6-ന് പോരും. എൻ്റെ ജോലി ചെയ്യാനായിട്ട് മിനിസ്ട്രിയിൽ നിന്നുള്ള 3-4 പേര്, അവർക്ക് ഞാൻ തന്നെ ഒരു ക്യാരവൻ അല്ലെങ്കിൽ പ്രൊഡ്യൂസർ അത് എടുത്തു കൊടുക്കണം. ഞാൻ ഈ എല്ലാ പണിയും കൂടെ ചെയ്യുന്ന കൂട്ടത്തിൽ സിനിമയും കൂടെ ചെയ്യാൻ ഞാൻ തയ്യാറാവുന്നില്ല. എനിക്കത് എന്തോ ഒരു ടാസ്കിങ് ആണല്ലേ, മൾട്ടി ടാസ്കിങ്ങിനും മേലെയാണ്. അപ്പൊ ഇതൊക്കെ ചെയ്യണമെന്ന് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ഇനി അതിൻ്റെ പേരിൽ അവർ പറഞ്ഞയക്കുമെങ്കിൽ ഞാൻ രക്ഷപ്പെട്ടു എന്നേ പറയാനൊക്കത്തുള്ളൂ. GST ഒക്കെ നമുക്ക് വേറെ വഴിയുണ്ട്. MP ആയി ഇരുന്നു കൊണ്ട് എനിക്ക് തൃശ്ശൂർക്കാരെ കൂടുതൽ പരിഗണിക്കാൻ പറ്റും.